ஸ்ரீமாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சனி பகவானால் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஜாதக பிரகாரம் ஒவ்வொரு லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் ப்ராப்ளம்ஸ்ன்றது இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பொதுவான பலன்கள் நான் சொல்ல போகிறேன். என்ன மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ணலாம் சனியோட தாக்கத்துலேருந்து விடுபடுறதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு ஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எல்லா ஜீவராசிகளையும் சமமாக நீங்கள் ட்ரீட் பண்ணினீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சனி பாசிட்டிவாக வேலை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணணும் நிறையா. எப்பயுமே பார்த்திங்கன்னா மகர ராசியில் தான் உங்களுக்கு குரு நீச்சம் மாறார். ஸோ அதிக பணத்தை கொடுக்கக்கூடிய மகர ராசியில் ஆட்சி வீடான சனி வீட்டில் குரு நீச்சம் மாறார். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் மூலமாக அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு சனி பகவான் தாக்கத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடலாம். பணத்தை நீங்கள் அதிகமாக சேர்க்க உங்களுக்கு குரு பகவான் நீச்சம் மாற வீடான சனி வீட்டில் உங்களுக்கு சனினால் பாதிப்பு அதிகமாக ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் பணத்து மூலமாக நீங்கள் கர்மாவை கழிக்க ஆரம்பிக்கணும். அது செகண்ட் பாயிண்ட். அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, டே டு டே லைஃப்கே கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்க்குற இடத்துல ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஸோ அவங்க ரூபத்திலே இருப்பார் சனி பகவான். ஸோ அது மாதிரி கீழ்நிலை வேலைகள் செய்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா சனி பகவானுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள மூலமாக உங்களுக்கு நிறையா பிளெஸிங்ஸ் தருவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் கடைப்பிடிக்க உங்களுக்கு சனி பகவானோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு குறையும். இதெல்லாம் ஒரு ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டா நமக்கு போயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் போகாது. நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இதெல்லாம் நீங்கள் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஃபுல்லாலாம் போகாது, குறையுமே தவிர போகாது. ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண தான் உங்களுக்கு அந்த கர்மாக்கான எஃபெக்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரை இந்த 3 நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஃபுல் கர்மா போகாது, சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி காகத்துக்கு நிறையா உணவு கொடுங்க. அதுவும் சனி பகவானுக்கு ஒரு பிரீத்தி. அதுவும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஜீவராசியும் சமமாக பாருங்கள். ஸ்ரீமாத்ரே நமக.